ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நவராத்திரி சீரீஸ் 9th டே என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அக்கார வடிசல் பார்க்க போறோம். இது வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொங்கல் மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, இந்த அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன்னா இதை வந்து பால்லே வேக வைக்க போறோம். வேற ஒன்றும் நம்ம செய்ய போறது இல்லை, புதுசா ஒன்றும் புது இது இல்லை. இது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது அக்கார வடிசல், அதனால இன்னைக்கு அதை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மட்டும்தான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதை இன்னும் கூட போட்டுக்கலாம் நீங்க. அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், ஆர்கானிக் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். பால் வந்து பால்லே, தண்ணியே போடக்கூடாது. இதை கழுவிட்டு பால்லே வேக வைக்கிறதுனால நான் பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். பத்தலைனாலும் நீங்க திருப்பி ஊத்திக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இந்த பால் போதும். அப்படி பத்தலைன்னா திருப்பி ஊத்திக்கோங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். போடும்போது இப்படி நறுக்கி, அதாவது இப்படி தேய்ச்சிங்கன்னா மசிஞ்சிரும், அந்த மாதிரி போடுங்க. அதுக்காக தான் இதில் எடுத்து வச்சிருக்கேன், தெரியறதுக்காக நசுக்கி காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் குங்குமப்பூ எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து முந்திரி திராட்சைலாம் நீங்கள் போடலாம், நான் இன்னைக்கு போடலை. ஏன்னா ஒரு 9 நாளாகவே நம்ம 8 நாளாகவே நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துட்டோம், அதெல்லாம் நான் சேர்க்கலை. இன்னைக்கு வேணும்னா முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு பேருக்கு தான் போட போகிறேன், நெய் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு வேக வச்சுட்டு பண்ணுவோம். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன ஆயிட்டோம்னா, அதாவது நவரத்ன சுண்டல்னு சொல்லுவாங்க, நவதானிய சுண்டல் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அது நம்ம சுண்டலாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயசம் ஒன்று, ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம், மில்க் மேடு போட போகிறோம், சர்க்கரை போட்டுக்க போகிறோம். அது வந்து அதுக்கும் குங்குமப்பூ பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாயசம் வகையில். சுண்டல் வகையில் நவரத்ன சுண்டல், நவதானிய சுண்டல் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து சாதம், புளி சாதம் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். புளி சாதம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவள்லையே புளி சாதம் கிளறி காமிக்க போகிறேன். அவள் ஒரு கப்பு கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து புளிசாத பொடின்னு பண்ணி காமிச்சிருக்கோம், புளி காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம், அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம் வேணும்னா போட்டுங்க, ஏன்னா நம்ம பொடியிலே பெருங்காயம்லாம் போட்டுட்டோம். காஞ்ச மிளகாய் பேருக்கு 2 இது பண்ண போகிறோம். தாளிக்க எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷு தான் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல அக்கார வடிசல் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை முதல்ல நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோமா, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். முதல்ல இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 கப்பு ஊற்றுவோம், வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பால் வேணும்னா ஊற்றிக்கலாம். இது வெந்தோடனே வெந்து நம்ம கிளறி அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். இவ்வளோ இருக்கு, பால்லே தான் வேகணும். அதுக்கு பார்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இதில் கிளறது என்னன்னா, சாதம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது பொங்கி வந்தோடனே பால்லே வேகிறதுனால பொங்கி கீழே ஊற்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ பொங்குனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்மில் வச்சுருங்க. அடுத்தது வந்து நிறைய பண்ணும்போது, இப்போ நான் ஒரு கப்புங்கிறதுனால நான் கழுவிட்டு பால் அதிலே ஊற்றிட்டேன், சீக்கிரம் சூடாயிரும்னு. நிறைய பண்ணும்போது பால் அளவு எடுத்துட்டு நல்லா இப்போ ஒரு காப்படி பண்ணுறீங்கன்னா 1.5 லிட்டர் பால் வேணும். பாலை நல்லா ஊற்றிட்டு 1 லிட்டர் பாலை ஊற்றி பொங்குனதுக்கு அப்புறம் அரிசி போடுங்க, அப்போ சீக்கிரமே வெந்துடும். இது வந்து நான் ஏன் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன்னா, நான் எடுத்துருக்கிற அளவு கொஞ்சோண்டு, அதனால இதில் அரிசி கழுவிட்டு பால் ஊற்றிருக்கேன். இது வெந்தோடனே எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம அவலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்களேன், நம்ம நேற்று மாதிரி தான் அவலை நல்லா கழுவிக்கணும். வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுவிட்டு உடனே செய்யலாம். சிகப்பு அவல் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஊற வைக்கணும். இது வந்து கழுவுனோடனே ஊறிடும். இப்போ நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது, சரியா? உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம புளி காய்ச்சலில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதை வந்து 15 நிமிஷம் மஞ்சத்தூள் வேணால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், மஞ்சத்தூளும் அதில் இருக்குது. அதனால் இதில் ஒன்றுமே சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் வேணும்னா, உங்களுக்கு கலர் வேணும்னாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அவலை வந்து நம்ம எப்படி புளியோதரை கிளறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறத பார்த்துட்டு வந்துடும். நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க,
கருவேப்பிலை, வேர்க்கடலை. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை கடலைப்பருப்பு. இது நல்லா வறுபட்டோன்னே அவலை போட்டுக்கோங்க. அவல்ல நம்ம உப்பு சேர்க்கல, ஏன்னா நம்ம புளியோதரை காய்ச்சல் வச்சிருக்கோம்ல, அதுல உப்பு இருக்கு, அதனால போடல. நான் கொஞ்சமா தான் செஞ்சு காமிக்கிறேன், நிறைய செய்யல. நைவேத்தியம் அம்மனுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யறேன். இந்த அவலை கிளறினதுக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த பொடி போடுங்க. புளியோதரைக்குன்னு நம்ம பொடி சேனல்ல போட்டிருக்கோம். இந்த பொடி கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏன்னா எந்த அளவு சாதம் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இப்போ பொட்டாசி தளியல் வீடியோல போட்டிருப்போம் புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்னு, போய் பார்த்துக்கோங்க. இந்த அளவு புளிக்காய்ச்சல் போட்டா போதும். ஸ்டவ்வை நிறுத்திட்டு கிளறுங்க. அவ்வளவுதான், இந்த அவல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் கிளறினதுக்கு அப்புறம் நிறுத்திட்டு தான் நீங்க அந்த பொடி புளி காய்ச்சல் இதெல்லாம் போடணும், சரியா? அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அவல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இத பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்ப நல்லா வெந்துருச்சு பாருங்க. பால்லே வேக வச்சிட்டோம், நல்லா குழஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் பாருங்க. இப்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். பால்லே வேக வைங்க, பத்தலைன்னா பால் ஊத்திக்கோங்க. இது அம்மனுக்கு 9ஆம் நாள் பண்றது, அக்கார வடிசல் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. அடி பிடிக்காம வச்சுக்கணும், அதுதான் ஒரு விஷயம். பால்ல வேக வைக்கிறது, அப்ப பால் அடி பிடிக்கும். அதை நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அதான் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டைம் எடுத்து தான் பண்ணணும். இது பால்ல சிம்முலயே வச்சுதான் வேக வைக்கணும். ரொம்ப அவசரமா டக்குன்னு ஹைல எல்லாம் வச்சிட முடியாது. ஏன்னா தண்ணியிலன்னா நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிட்டு கொஞ்சம் தூக்கி விட்டு கிளறி விடலாம், அடி பிடிக்காது. பால்லே பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். நல்லா கரைஞ்சப்புறம் நீங்க பாகு எடுத்து கூட ஊத்திக்கலாம். நார்மல் வெல்லம், இந்த அச்சு வெள்ளம்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் மண்ணு அந்த குப்பையெல்லாம் இருக்கும். ஆர்கானிக் வெள்ளத்துல இருக்காது, நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய், முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா வதக்கி நீங்க போடலாம். நெய் போட்டுட்டு பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இந்த பாருங்க, ஒரு பிஞ்சு தான் போடணும். ஏலக்காய் போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் வேணும்னா நெய் விட்டுக்கோங்க, போதுன்னா நிறுத்திடுங்க. குங்குமப்பூ சும்மா ஒரு 2 இதழ் போடுங்க. நான் பால்லே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பால்ல கரைச்சி போடணும்னு இல்லை, இவ்வளவுதான். நம்ம அக்கார வடிசல் அம்மனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா ஆண்டாள் இதுக்கு தான் செய்வாங்க. ஆண்டாள் மார்கழி மாசம் அக்கார வடிசல் இந்த பாசுரம் பாடும்போது ஒரு நாள், அதாவது 6ஆம் நாளோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த இதை நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம
ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் பண்ணலாம். பால் பாயசம் பண்ணலான்னு பார்த்தேன். வேண்டாம் ஜவ்வரிசி வச்சு காமிக்கலான்ட்டு. அதுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர். நம்ம வீட்டிலேயே பண்ணி வைக்கிறது. அதனால இது பாதாம் மிக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மில்க் மேடு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கும் பால் தேவை. பால் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வேணும்னா தான் இது 2ம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து தேவையான அளவு பால், காய்ச்சின பால் நான் எடுத்திருக்கேன். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஸ்டவ்ல வேக வச்சிருங்க. நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன். அதில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா சுண்டல் தாளிச்சிட்டு வரங்காட்டி இது வெந்துடும். இப்போ தண்ணி வச்சிருக்கேன். ஜவ்வரிசி போட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னும் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நிறைய கிடைக்கும். இதுவே நிறைய பாயசம் வந்துடும். அடுத்து நம்ம வந்து நவதானிய சுண்டல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கொள்ளு, காராமணி, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பாருங்க எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். நவதானியமும் போட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். பட்டாணி, சிகப்பு வெள்ளை கொண்டக்கடலை, இந்த பாருங்க எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிக்கிறது எப்பயும் போல தான். நமக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இது சுண்டல் பொடி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சுண்டல் பொடி போடாமல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, சுண்டல், இப்போ தேங்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவதானிய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த பாலை ஊற்றிக்கணும். பால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி போட்டுட்டு அந்தாண்ட போனீங்கன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் பாலில் செய்யும்போது நம்ம எல்லாமே கிட்டக்கடையில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாதி வெந்தோடனே நம்ம பால் சேர்த்துடலாம். ஏன்னா அது கட்டியுமே அதை அடுத்து குழஞ்சிரும். ஜவ்வரிசி பாயசம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பாசி பருப்புலேயும் நீங்கள் பாயசம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வெந்து இப்போ இந்த பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம பாதாம் மிக்ஸு, அதை வந்து இதை போட்டு நம்ம இன்னும் சர்க்கரை எல்லாம் சேர்க்கல. ஏன்னா இதுலேயும் நமக்கு சர்க்கரை கொஞ்சம் இருக்கும், ஸ்வீட்னஸ் வரும். நீங்கள் ஆச்சிலெல்லாம் பாதாம் மிக்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அது நான் அதுக்காக தான் நம்ம முந்திரிலாம் போடலை. நம்ம இது கட்டி இல்லாமல் பார்த்துக்குவோம். ஏன்னா நான் பொடி பண்ணி என்ன பண்ணுவேன், இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். வீணா போகணும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயே எல்லா பாதாம் பருப்பெல்லாம் இருக்கிறதுனால வாசனை வந்து இது வரும். நட்ஸ் நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்தோன்னே இது போதும், நமக்கு பாலும் நல்லா ஊற்றிட்டோம். இப்போ வந்து மில்க் மேடு சேர்த்துக்கும். மில்க் மேடு சும்மா ஒரு இதில் 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அவ்வளோதான்.
இப்போ கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா என் மில்க் மேட்ல சர்க்கரை இருக்கும் ஆல்ரெடி. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் பாரிஸ் சுகர் தான் சேர்த்துருக்கேன், வெள்ளை சர்க்கரை பாரிஸ் சுகர் தான். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை நிறுத்திடுங்க. இப்போ வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நிறுத்திட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்கு, அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீரீஸ் 9th டேக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. நம்ம வந்து ஜவ்வரிசி வச்சு மில்க் பாதாம் மிக்ஸ் பவுடரு இதெல்லாம் வச்சு மில்க் மேடு எல்லாம் ஊற்றி குங்குமப்பூ போட்டு ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். நவரத்ன சுண்டல் பண்ணியிருக்கோம், நவதானியத்தை வச்சு சுண்டல் பண்ணியிருக்கோம். இது வந்து அக்கார வடிசல் பண்ணியிருக்கோம், பால்லே வேக வச்சு பண்ணுறது. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவலில் புளியோதரை பண்ணியிருக்கோம். இது எப்படி அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாயசம் போட்டு இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அம்மனுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும், பசங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். நவதானிய சுண்டல். இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக பண்ணதுதான். ஏன்னா அரிசியில பண்ண தெரியலன்னா அவல்ல பண்ணி பார்ப்பாங்க, அதுக்காக தான் பிகினர்ஸ்க்காக பண்ணது. காரம் வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையானதை. அதுக்கப்புறம் நவராத்திரி சீரியஸ் வந்து இன்னையோட முடியுது. நாளைக்கு நமக்கு வந்து சேனல்ல வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இது வீட்டில் நம்ம செய்யறது அப்படின்னு சும்மா வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து விஜயதசமிக்கு நல்ல நாள், அது அன்னைக்கு என்ன வேணாலும் நீங்கள், அதாவது புதுசாக துணி எடுக்க போகிறவங்க, புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறவங்க, ஸ்கூலில் சேர்க்குற பசங்க, குட்டி பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறீங்க, எந்த கலையை கற்றுக்க போகிறீங்கனாலும் அன்னைக்கு நல்ல உகந்த நாள். விஜயதசமி அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கூட ஆரம்பிக்கலாம். அதோட நம்ம வந்து நாளையிலேருந்து, நாளைக்கு ஒரு நாள் நம்ம கேப் விட்டுலாம். வியாழக்கிழமையிலேருந்து நாளைக்கு வந்து என்னென்னா எடுத்த வீடியோ, பெண்டிங் இருக்கிற வீடியோ நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி சீரீஸ் ஆரம்பிச்சிடலாம். தீபாவளி பலகாரங்கள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பலகாரம் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதை செஞ்சு காமிக்கிறேன். நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறதையும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.